எல்லாரும் இந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க. உண்டியல்ல காசு வச்சா எடுத்துறாங்க, பெட்டி கடியில காசு வச்சாலும் எடுத்துறாங்க, பருப்பு டப்பால காசு வச்சா எடுத்துறாங்களோ, எடுக்கவே முடியாத இடத்துல வச்சா எடுத்துறாங்களோ, துணிக்குள்ள வச்சு மாட்டறாங்க, தங்கம் எடுத்து சேர்த்து எடுத்துறாங்க. இந்த மாதிரி எதுவும் நீங்க சேவிங்ஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களா? அது முடியும். இப்போ இருக்கிற விலைவாசி நம்ம 24 கேரட் கோல்ட் வாங்குறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். இது எல்லாத்துக்குமே ஒரே ஒரு சொல்யூஷன், நம்ம சின்ன சின்னதா சேமிக்கிற அந்த சேமிப்பு தான். நான் சின்னதா சேமிக்கிற இந்த சேமிப்பை மொத்தமாக சொல்லிட்டு போகிறதுக்காக எப்படிமா இப்படி வீடியோ போடுறீங்க? உங்களுக்குலாம் மனசாட்சியே இல்லையா? சுந்தரி அவங்க பேர் அதுதானே. நானும் அந்த வீடியோவோட கமெண்ட்டில் போய் பார்த்தேன். எல்லாருமே கேட்டிருக்கீங்க, உங்கள் மூக்கத்தி நல்லால, உங்கள் ஹேர் அழகாக இருக்குது, உங்கள் ட்ரெஸ் அழகாக இருக்குது, இப்படி தான் சொல்கிறீங்களே தவிர யாராவது உருப்படியாக ஒரு கேள்வி கேட்குறீங்களா? நாங்கள் சேர்த்து வைக்கிறோம், சேர்த்து வைக்கல, உனக்கு ஏன்? நாங்கள் எங்கேயோ சேர்த்து வைக்கிறோம், பெட்டிக்கடியில் சேர்த்து வைக்கிறோம், இல்லை வந்து துணிக்கடியில் சேர்த்து வைக்கிறோம், இல்லை எங்களோட பருப்பு பொடி டப்பாவில் சேர்த்து வைக்கிறோம். எங்கள் பிள்ளைங்க, எங்கள் வீட்டுக்காரங்க இவங்க தான் எடுப்பாங்க. ஆனால் அந்த பணம் உருப்படியாக செலவாகும். உங்களை மாதிரி நம்பி உங்களை மாதிரி பேசுகிறவங்களை நம்பி பல பேர் ஏமாந்தவங்க இருக்காங்க, சரிங்களா? ஆனால் இன்னமும் திருந்தாத மக்கள் எங்கேயோ ஒரு இடத்துல குரூப்பாக ஏமாந்துட்டு தான் இருக்காங்க. இன்னமும் ஏமாறுறவங்க இருக்கிற வரைக்கும் ஏமாத்துற உங்களை மாதிரி ஆளுகளும் இருந்துட்டு தான் இருப்பாங்க. நான் அப்படி இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா சுந்தரி? உங்களை பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்குறேன். ஆருத்ரா ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், சரிங்களா? அதுக்கப்புறம் IFSIன்னு சொல்லிட்டு ஒரு இது எல்லாரும் பணம் போட்டு ஏமாற்றிட்டு கோடிக்கணக்கில், சரிங்களா, கோடிக்கணக்கில் ஏமாற்றிட்டு கம்ப்ளைண்ட் இன்னமும் நிறைய பேரோட பணத்தை மீட்க முடியாமல் கல்யாணத்துக்கு சேர்த்து வச்சது, வீட்டுக்காக சேர்த்து வச்சது, படிப்புக்காக சேர்த்து வச்சது, இப்படி ஒவ்வொருத்தவங்க பிரச்சனைக்காக அந்த பணத்தை சேர்த்து வச்சவங்க அத்தனை பேரும் மீட்க முடியாமல் அந்த பணத்தை கம்ப்ளைண்ட்டை கொடுத்து, ஆனால் அடுத்து என்ன பண்ணணும்னு தெரியாமல் அடுத்த கட்டத்துக்கு அவங்க நகர்த்திட்டு போயிட்டுருக்காங்க, சரிங்களா? எல்லாரும் மறந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆகி இப்போ நீங்கள் புதுசாக வரீங்களா, இந்த மாதிரி இதில் சேர்த்து வைங்க, அதில் சேர்த்து வைங்கன்னு சொல்கிறத நிப்பாட்டுங்க, சரிங்களா? எனக்கு வந்து ஃபஸ்ட்டு அந்த ஆருத்ரால என் ஃப்ரெண்டு சேர்ந்தப்ப யாரோட ஃபோட்டோ தெரியுமா அதில் காட்டினாங்க? ஒரு பிரபலமான ஒரு ஆள், நம்ம தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா. அவங்க வந்து அந்த ஆருத்ரா கம்பெனி பிராண்டு அந்த ஓனருக்கு வந்து கிஃப்ட் கொடுக்குற மாதிரி, சர்டிஃபிகேட் கொடுக்குற மாதிரி, இந்த மாதிரி இவங்க ஏன் அப்படின்னா, இவங்க புதுசாக ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா யார் மெயினில் இருக்காங்க கட்சியிலையோ இல்லை யாரையோ, இப்போ அவங்களுக்கு தெரியாது. இப்போ நம்ம ஸ்டாலின் ஐயாவே இருக்கட்டுமே, அவரை வந்து சார் இந்த மாதிரி நாங்கள் ஒரு நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது அவரால் வர முடியாத சூழ்நிலையில் அவருக்கு கீழே இருக்க அவங்க பையனையோ இல்லை அவங்க ஒய்ஃபையோ கூப்பிட்டு நீ எனக்கு பதிலாக நீ போய் அந்த விழாவை நடத்தி கொடுத்துருவா அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க மூலயமா ஒரு 4 ஃபோட்டோவை எடுத்துகிட்டு இவங்க போயிடுவாங்க. இவங்களுக்கு வந்து நம்ம ஒரு விஷயத்தை விளக்கேற்றி வைப்பாங்க, அவ்வளோதான் அவங்களுக்கு அது தெரியும். ஆனால் நம்ம மக்கள் என்ன பண்ணிடுவாங்க, ஸ்டாலின் ஐயா பையன் தான் இதை எடுத்து நடத்துறாரு, அவங்க ஒய்ஃப் தான் இதை எடுத்து நடத்துறாங்க அப்படின்ட்டு அவங்களுக்கோ இவங்களுக்கோ சம்மந்தமே இருக்காது, சரிங்களா? ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் மட்டும்தான் அந்த ஒரு விஷயத்தை நம்மக்கிட்ட ஃபுல்லாக நம்ப வச்சுருவாங்க. நம்ப வச்சு மொத்தத்தையும் நம்ம லைஃபே டோட்டலாக காலி பண்ணிடுவாங்க. யார் ஜாக்கிரதையாக இருக்கணும்? நம்ம தான் ஜாக்கிரதையாக இருக்கணும், சரிங்களா? இப்போ இந்த சுந்தரி இது ஜேர் அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்து வைக்க சொல்கிறாங்க பார்த்தீங்களா? இவங்க சொல்கிறதே இருக்கட்டும், கடைசியில் அவங்க தூக்கிட்டு ஓடி போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சுந்தரி என்ன பண்ணுவாங்க? சீரியலுக்கு போயிடுவாங்க. எனக்கு தெரியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சீரியலுக்கு போயிடுவாங்க. அவங்க அடுத்த கட்டத்து வேலையை அவங்க பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏமாறுறது யார்? நாம் மட்டும்தான். மக்களே விழித்திடுங்க, சரிங்களா? உஷாராக இருங்க. உங்கள் அக்கௌண்ட்டில் போஸ்ட் ஆஃபீஸில் போடுங்க, இல்லை உங்கள் அக்கௌண்ட்டில் சேர்த்து வைங்க, இல்லை உங்கள் பேர்லேயே நீங்கள் டெபாசிட் கூட பண்ணுங்கள். அது போஸ்ட் ஆஃபீஸில் போய் விசாரிங்க. உங்கள் கையில் அந்த புக் இருக்கும். உங்கள் கவர்மெண்ட்டை நீங்கள் நம்புங்க, வேறு எந்த ப்ரைவேட் கம்பெனியும் நம்பாதீங்க. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, நம்ம அக்கௌண்ட்டில் போடுற பணத்தை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயுமே போகாது. ஏன் சேர்த்து வச்சுன்னு யாரும் கேட்க மாட்டாங்க. உங்களுக்கு வட்டி கம்மியாக இருக்கலாம், ஆனால் பேராசை பெரும் நஷ்டம், சரிங்களா? அதிகமான வட்டிக்கு ஆசைப்பட்டீங்கன்னா மொத்தத்தையும் விட்டுடுவீங்க, சரிங்களா? கம்மியாகவே வட்டி வரட்டும் பரவாயில்ல. சிறு சேமிப்பும்பாங்களே, 1 லட்ச ரூபா போடுறீங்க போஸ்ட் ஆஃபீஸில், 1 லட்ச ரூபா போடுறீங்க அப்படின்னா அதுக்கான வட்டி 3500 4000 வந்துடும். ஆனால் உங்கள் பணம் பத்திரமா இருக்கும். அந்த 4000 எடுங்க, 1,40,000 வருதா? ஆனால் எனக்கு தெரிஞ்சு அதிகமாக தான் வரும். நான் 10,000க்கு 3500 என்னமோ நான் எடுத்தேன், சரிங்களா? அப்படி தான் நான் சேர்த்து வச்சேன். ஒரு 10,000 நான் எங்கள் அம்மா பேரில் டெபாசிட் பண்ணுறேன் அப்படின்னா அந்த ஒரு வருஷம் தான் போடுவேன், 2-3 வருஷம்லாம் நான் போட மாட்டேன். ஏன்னா அடுத்து நமக்கு ஏதாவது ஒரு, ஏன்னா நான் வீடு கட்ட ஒரு சூழ்நிலை அந்த சமயத்தில் வந்துச்சு, அதனால எதுக்காக தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நான் 1 வருஷம் தான் போடுவேன். 1 வருஷம் போட்டேன்னா அடுத்த 1 வருஷத்தில் அந்த பணத்தை எடுத்துட்டு அப்போ எவ்வளோ வரும்? 13,000 வரும் பார்த்தீங்களா? அந்த 13,000 எடுத்துகிட்டு மறுபடியும் நான் போடுவேன். 1 வருஷம் கழிச்சு 3,000 வட்டி வந்தாலும் எவ்வளோ வருது? 10,000 ப்ளஸ் அந்த ஒரு 3,000, அடுத்து ஒரு 3,000, சரிங்களா? இப்படி தான் சிறுக சேமிப்போம். நம்ம பணம் நம்மக்கிட்ட பத்திரமா இருக்கும். இப்படி தான் நான் 1 லட்ச ரூபாய் சேர்த்தேன். சத்தியமாக நம்புங்க. மணிவாக்கம் நம்ம போஸ்ட் ஆஃபீஸில் தான் நான் போட்டு வச்சிருந்தேன். ஆனால் இப்போ என்கிட்ட இல்லை. ஆனால் நான் சேர்த்து வச்சேன், சரிங்களா? அதனால தான் சொல்கிறேன். எங்கேயுமே நான் ஏமாறல. ஏமாந்தவங்களை நான் பார்த்துருக்கேன். அவங்களோட கஷ்டத்தை நான் உணர்ந்திருக்கேன். இன்னமும் அந்த பணத்தை வாங்க முடியாமல் அவங்க தவிக்கிறாங்க. இந்த மாதிரி சீரியல் ஆக்டர், இந்த மாதிரி கட்சியில் இருக்கவங்க இவங்கெல்லாம் சொல்லி ஐயோ இவங்களை நம்பி நம்ம போடலாம் அப்படின்னு சொல்லி இறங்குனீங்கன்னா உங்களை மாதிரி முட்டாள் யாருமே இல்லை. ஜாக்கிரதையாக இருங்க.